श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजसेववरोकिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्तिपाठं चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माकं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरास्तेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। सदेव सौम्ये इदमग्र आसीत् ஏக்கமேவ அத்விதீயம். இதுதான் சூத்திர வாக்கியம். முதல் மந்திரத்துல சூத்திர வாக்கியம் சொல்லுவோம். அடுத்தது தத்துஹ ஏக ஆகுஹு அசதேவ இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ த்விதீயம் தஸ்மாத் அசதக சஜ் ஜாயத. இது பூர்வபக்ஷியோட இதுக்கு அவர் நெகேட் பண்ற வேர்டு சென்டென்ஸ். முதல் வாக்கியம் தான் சூத்திர வாக்கியம். சதே சத்யேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம். இது நம்ம பார்த்திருக்கோம். சத்தேவா சத்யேவா எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்ம. இந்த இடத்துல சத்துங்கிறது பிரம்மம். சத் ஏவா பிரம்மம் ஏவா சோமிய பிரியமானவனே இதம் இந்த உலகம். இப்ப இதம்னா இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு ஜகத். இந்த உலகம் முன்பு இப்ப எப்படி இருக்குது? வியக்தமாக ஞாம ரூபங்கள் வியக்தமாக இருக்கிற இந்த உலகம் இதற்கு முன்பு எதாகத்தான் இருந்தது? சத்தாக இருந்தது. அப்படின்னா முதல்ல பிரம்மன் உலக அதாவது எப்படி மாற்றி எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த லைன் சொல்ற. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த அசத்திலிருந்து இந்த உலகம் வந்தது அப்படிங்கிறத அடுத்த லைன் நெகேட் பண்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அசத்திலிருந்து இந்த உலகம் வந்ததுன்னு சொல்றாங்க. ஆகுகு ஏக்க. சில பேர் கூறுகிறார்கள், என்னன்னு கூறுகிறார்கள்? ஆகுகு அசத்தேவ அசத்திலிருந்து. அது திருப்பியெல்லாம் அதே தான் போட்டுக்கணும். சத்திலிருந்து வந்ததுங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அசத்திலிருந்து. இதம் இந்த உலகம், அக்ர முன்பு, அதே வேர்டு திருப்பி வருது ஆசீத்து. ஏக்கமேவ அத்விதீயம். அது இரண்டற்ற ஒன்றாக எது? அப்ப சூன்யம்னு போட்டுக்கலாம். அசத்துன்னு என்ன அவங்க சொல்றது? சூன்யம், ஒண்ணுமே இல்லை. அசத்துன்னு இல்லைன்னு அர்த்தம். சூன்யம். அதில் இது உலகம் தோன்றுவதற்கு முன்பு சூன்யமா இருந்தது. அந்த சூன்யத்திலிருந்து இப்ப இந்த உலகம் வந்திருக்கு. இதுக்கு அது எப்படி இருந்து? இரண்டற்ற ஒன்றா. எப்படி? சூன்யம் இரண்டற்ற ஒன்றாக இருந்தது. தஸ்மாத் அதனால அசத்திலிருந்து சஜ்ஜாயத்தே. இப்ப பார்த்துட்டு இருக்கிற சத்து பொருள்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றோம். பென்சில் இருக்கிறது, பேனா இருக்கிறதுங்கிறது சத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க சொல்ல கருத்து அந்த சத்து எங்கிருந்து வந்ததுங்கிறாங்க? அசத்தியேவ சத்து ஜாயத்தே. இதுதான் செகண்ட், அந்த முதல் மந்திரத்தினுடைய இரண்டாவது லைனுடைய மீனிங். தத்து ஏக்க தத்துக ஏக்க. அந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்றாங்க ஆகுக்கு சில பேரு? அசத்தேவ அசத்திலிருந்து இதம் அக்ர இந்த உலகம் அக்ர ஆசீத்து. அசத்திலிருந்து இந்த உலகம். அசத்துனா பொய், இல்லை, சூன்யம். அதிலிருந்து இந்த உலகம் வந்தது. அது எப்படி இருந்ததாம் அந்த சூன்யம்? அதே மாதிரி
ஏக்கம் ஏவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றாக சூனியம் இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகும். நீங்க பாருங்க, சூனியம் இருந்ததுங்கிற வேர்டு வருது, ஆனா அவங்க சரியா புரிஞ்சுக்காதனால என்ன சொல்றாங்க, சூனியம் அசத்திய அத்விதீய ஏக்கமேவ அத்விதீயம், அதுல இருந்து அது உலகம் வந்தது. தஸ்மாத்து கன்க்ளூஷன் அவங்க என்ன சொல்றாங்க, சத்திலிருந்து இந்த உலகம் வரல, அசத்திலிருந்து இந்த சத்து. இப்ப பார்த்துட்டு இருக்கிற சத்தெல்லாம், எனக்கு பார்த்துட்டு இருக்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் சத்து. இப்ப பார்த்துட்டு இருக்கிற சத்தெல்லாம் எங்கிருந்து வந்துன்னு கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, அசத்திலிருந்து. இப்ப சயின்டிஸ்ட்ல இங்கதான் நிக்கிறாங்க, அசத்திலிருந்து சத்து ஜாயத்தே. அப்போ இந்த இடத்துல இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம், மீனிங். இப்போ இதைத்தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அது எப்படி அவ்யக்த நாமரூபமா இருந்தது. அப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், சத்து பிளஸ் நாமரூபா இஸ் ஈக்குவல் டு ஜகத்து ஒரு ஃபார்முலா வச்சிருந்தோம். அதைத்தான் டெரைவ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல. சத்து பிளஸ் நாமரூபா காரணம் பிளஸ் நாமரூபா காரியம். அப்ப அந்த காரணம் என்ன போட்டோம், பிரம்ம தத்துவம் பிளஸ் நாமரூபா இஸ் ஈக்குவல் டு ஜகத்து. அப்படிங்கும்போது அந்த சத்தோடு நாமரூபா அப்படிங்கிறது ஆட் ஆகுதே. அந்த நாமரூபம் எங்கிருந்து வந்தது, தனியா சத்தை தவிர வேற எங்காவது இருந்ததா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்ப தங்கம் பிஸ்கட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, செயின் கோல்டுன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் எங்க இருந்தது, தோன்றா நிலையில் அது பிஸ்கட்டுக்குள்ள இருந்திருக்கணும். அப்ப ஆசாரி என்ன பண்றாரு, அத வெக்தத்துக்கு கொண்டு வர. அவ்யக்தமாக இருந்த நெக்லஸ், தோடு, மோதிரம் வியக்தமாக வருது, நாம ரூபா வியக்தமாகுது. சிருஷ்டிகர்த்தா என்ன பண்றாரு, அந்த ஆசாரி அதை வெளி தோட்டத்தை கொண்டு வராரு. அப்ப அந்த நாம ரூபாங்கிறது எங்க இருப்பை பெறுகிறது, தனக்கென்று இருப்பு இல்ல. தங்கத்தை தவிர்த்து நெக்லஸ்ங்கிற ஒரு சொல் இருப்பு பெறாதது. அதனால என்னது, மித்தியா. அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன், அதுக்குன்னு தனியா என்ன கிடையாது, இருக்குன்னு நெக்லஸ் இருக்கிறது அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏன், என்ன சொல்றது, தங்கம் ஏய் நான் தான் இருக்கிறேன், நீ எங்க வந்தேன்னு கேட்டுறது. சோ எது இருக்குது, தங்கம் இருக்குதா நெக்லஸ் இருக்குதா. சரி, கடைக்காட்டு போய் தங்க விலை ஊர்பட்டது ஆகி போச்சுங்க, என்ன ஒன்னா ரெண்டா, நீங்க தங்கத்தை நீங்களே வச்சுக்குங்க, எனக்கு நெக்லஸ் மட்டும் கொடுனா அவர்னால கொடுக்க முடியுமா. அப்ப நெக்லஸுக்கு தனியான இருப்பு இருந்து எடுத்து கொடுத்துருவார்ல, விலை ஏறி போச்சுங்களா, விடுங்க, நீங்க தங்கத்தை வாங்க வேண்டாங்க, இந்த நெக்லஸ் என்ன கொடுக்க முடியும். அப்ப என்ன ஆகுது, நெக்லஸ் இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன், இருப்பு யார் வச்சிருக்கிறா, தங்கம். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன், நெக்லஸ் இல்லைன்னா நம்ம நெக்லஸுக்காக பல ஆசாரிகள் கோடிக்கணக்கான சம்பாரிச்ச வேலை செஞ்சு பொருள் செஞ்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க. நெக்லஸ் எடுன்னா அவர் ஒரு நெக்லஸ் எடுக்கிறாரு, இல்லைன்னு டிரான்சாக்ஷனுக்கு நான் தங்க கட்டி வாங்க எடுத்து கொடுக்குறாரு. நீங்க நெக்லஸ் கேட்டோன்னா ஏங்க இதுதான் ஆதாரம், இதுதான் அதிஷ்டானம், இந்தாங்க ஒரு பிஸ்கட் ஏங்க ஒரு 3 கிராமுக்கு எடுத்து கொடுக்க முடியும், 10 கிராமுக்கு எடுத்து கொடுக்க முடியும், ஒரு கட்டி எடுத்தா கொடுக்க முடியும், அதை ஏங்க நம்ம கழுத்துல போட முடியும். இல்லைன்னு சொல்ல முடியல, நெக்லஸ் இல்லைன்னு சொல்ல முடியல. வியாபாரத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்றேன், அதுலதான் பிசினஸே ஓடுது. அது இல்லைன்னு சொல்ல முடியல. இருக்குன்னு சொன்னா யாரு சொல்றா, தங்கம் ஏய் நான் தான். சோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாத என்னது, நாம ரூபமே. அப்போ அந்த அது முதல்ல எப்படி இருந்தது, அவ்யக்தமாக. நாம ரூபங்கள் அவ்யக்தமாக இருந்து எந்த நிலைக்கு வந்திருக்குது, இப்போ வியக்தமாக ஆகிருக்குது. அந்த வியக்தமான நாம ரூபத்துக்கு தான் பேர் என்ன, ஜகத்து. எப்படி நெக்லஸ், அந்த இடத்துல என்ன போடணும், ஜகத்து. அப்ப எப்படி நெக்லஸ் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாத, எப்படி நிக்குது ஜகத்து, அந்த ஸ்டேஜ்ல நிக்குது. இப்ப 3 தத்துவம் பார்த்துட்டோம், பிரம்ம தத்துவம், நாமரூபா, ஜகத்து. நீங்க ஜகத்தை பார்த்தீங்கன்னா தனக்கென்று இருப்பு இல்லாதது, நெக்லஸை போல். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாத, இருக்குன்னு சொல்ல முடியாத மித்யா தத்துவம். அப்ப காரியத்துக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு காரணமா பார்க்கும்போது அது என்னது, சத்து. நெக்லஸ்க்குள்ள 2 இருக்கு, தங்கம்னு ஒண்ணு இருக்கு, நாமரூபம். 2 சேர்ந்தா தான் அங்க என்ன வந்திருக்குது, நெக்லஸ். அது தங்கமா நெக்லஸ பார்க்கும்போது காரணத்தில், அதை நெக்லஸா பார்க்கும்போது நம்ம எதை பார்க்கிறோம், காரியத்தில் டிரான்சாக்ஷன். கடைக்காரங்க பணம் கொடுக்கும் போது காரணத்துக்கு பணம் கொடுத்து வாங்குறோம், யூசேஜுக்கு நம்ம என்ன பண்றோம், காரியத்தை பயன்படுத்திக்கிறோம். சோ ஒரு விஷயத்துல காரியத்துல இப்ப 2 இருக்கு. ஒன்னு சத்தியம், இன்னொன்னு என்னது, அந்த நெக்லஸ்ல தங்கம்ங்கிறது அந்த இடத்துல சத்தியம், நெக்லஸ்ங்கிறது என்னது மித்யா. வெறும் தங்கத்தை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, கழுத்துல மாட்டிக்க முடியாது. சோ இங்க என்ன உலகத்துல என்ன சொல்ற, ஜகத்துங்கிறத பார்க்கும்போது உள்ள 2 தத்துவம் இருக்குது. ஒன்னு சத்தியம்,
பிரம்ம தத்துவம். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. தங்கம் நல்லா தெரிஞ்சிருது, இங்க என்ன தெரியறது இல்ல. ஏன் தெரியறது இல்லை? பிரம்ம தத்துவம் இந்திரிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது, இந்திரியத்துக்கு ஆதாரத்தை கொடுக்கக்கூடியது, அறிபவனுடைய சொரூபமாக இருப்பது. அறிவடு பொருளை எப்படி அறியும்? அறிவடு பொருளாக இருந்தா தான் என்னால என்ன பண்ண முடியும்? நான் அறிய முடியும். இந்த கண்ணு காதெல்லாம் அறிவடு பொருளா இருக்கிற விஷயத்தை தான் அறிய முடியும். கண்ணு காது, கண்ணுக்காதுக்கு ஆதாரமா இருக்கிற, அதற்கு அதிஷ்டானமாக இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை கண்ணோ காதோ மூக்கோ காட்டாது. அதனால யார் வர்றா? வெளியிலிருந்து பிரமாணம், வேதம் தேவைப்படுகிறது. எங்கிட்ட இருக்கிற இந்திரியங்கள் அதை காட்டாது. காட்டிலிங்கிறதுக்காக இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. என் கண்ணு காது காட்டல, காது கண்ணு காட்டு, கண்ணுனால காதுனால அறியப்படலைங்க போது அது இல்லைன்னு புரிஞ்சுக்கூடாது. அதனால என்ன சொல்ல, உலகன்னு நீ பார்த்தீங்கன்னா, காரியம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அங்க காரணம் இருந்து ஆகணும். நெக்லஸ் பார்த்தோம்னா அங்க என்ன இருந்தாகணும்? தங்கம். பானைன்னு பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருந்திருக்கணும்? மண்ணு. காரணம் எப்படிங்க ஒரு காரணம் இல்லாமல் எப்படி ஒரு காரியம் வந்தது? அப்போ இந்த உலகம் நீ பாக்குறியா? இதம், இதம்னு என்னதுங்க? எதாவது நீ பாக்குறியோ? பாக்குறியா? காரியம் பாக்குறியா? எஸ், காரியம், அதெல்லாம் புரியுதுங்க. இப்ப கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும்? காரணம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் உண்மையில் இருக்குது. உண்மையில் காரியம் என்பது காரணத்தை தவிர்த்து வேற இல்ல. அது நாம ரூபத்தோடு, நாம ரூபங்கிறது என்ன பண்ணிட்டோம்? மித்தியா. அப்ப அந்த ஜகத்துல ரெண்டு இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு பிரம்ம தத்துவம், இன்னொன்னு நாம ரூபா. நாம ரூபங்கிறது மித்தியான்ட்டோம். அப்ப இருக்கிறது என்னதான்? உலகத்தை பாருங்க, பிரம்ம தத்துவம் பிளஸ் நாம ரூபா, அதுக்கு பேர் தான் ஜகத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது நாம ரூபங்கிறது என்னது? இருப்பு இல்லாதது, தனக்கென்று இருப்பு இல்லாதது. அப்போ இல்லாததை விட்டுருங்க, இருக்கிறது எது? இப்போ பிரம்மம். நம்ம உலகத்தை எத்தனையோ விதவிதமா பாக்குறோம். அதெல்லாம் மித்தியான்னு நீங்க நெகேட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்னதான் சொல்லணும்? இருப்பது இப்ப என்னதான்? பிரம்ம. அப்போ உலகம் தோன்றுனதுக்கு முன்னாலையும் பிரம்மம் தான் இருந்தது. இப்போ என்னதான் இருக்குது? பிரம்மம் தான் இருக்குது. ஏன் நாமரூபம் இருக்குன்னு சொல்ல முடியாது? ஏன்? அதெல்லாம் மித்தியா. இருக்குங்கிற வார்த்தை நெக்லஸுக்கு எப்படி கடைக்காரங்கிட்ட போகாதோ அதே போல் இந்த உலகத்துல இருக்குங்கிறது எந்த நாமரூபத்துக்கும் போகாது. அப்ப எதுதான் இருக்குது? பிரம்மமேவ இதகும் ஆசீத். இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கும்போது இந்த இடத்துல சங்கராச்சாரிய பாஷ்யத்துல சத்துக்கு லட்சணம் கொடுக்கிறார். கேவல சத்து. புரியுதுங்களா? இப்போ நாமரூபத்துடன் கூடிய சத்து கேவல சத்து. பிரம்ம தத்துவம் கேவலம்னா பிரம்மம் மட்டும் இருத்தல்ங்கிறது ஒரு லட்சணம். அதுக்கு நாமரூபத்துடன் கூடிய ஜெகத்துங்கிறது என்னது? நாமரூபத்துடன் கூடிய பிரம்மம் தான் இது. கேவல சத்து. அப்ப டெபினிஷன் சங்கராச்சாரியர் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வேர்டு நிர்விசேஷம். பாஷ்யத்துல அந்த கேவல சத்துக்குங்க நிர்குண பிரம்மம் சொல்லுவோம். அதான் அந்த நாம ரூபத்தோட சேர்ந்ததுக்கு என்ன சொல்லுவோம்? சகுண பிரம்மம். நிர்குண பிரம்மத்துக்கு கேவல சத்து, பொல்யூஷன் ஆகாத பியோர் சத்துன்னு எடுத்துக்கலாம். ஏன் நாம ரூபத்தோட சேர்ந்தா பொல்யூஷன்ங்கிற அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டோம்னா கேவல சத்து. அதுக்கு இலக்கணம் கொடுக்கிறார். கேவல இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், கேவல சத்து நாமரூபத்துடன் கூடிய சத்து. இப்ப எதுக்கு டெபினிஷன் படிக்கிறோம்? கேவல சத்து. நிர்விசேஷம் அது என்னது? குணங்களற்றது. நிர்குணம். இப்போ நம்ம உலகத்துல பார்க்கும்போது என்ன சொல்றோம்? பேனா இருக்கிறது, பென்சில் இருக்கிறது, டேபிள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், விலங்குகள் இருக்கிறது, இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு போட்டோம். பார்த்தீங்களா? உண்மையில் அது மட்டும்தான் இருக்குது. தட் அந்த அது கூட இது அட்ஜெக்டிவ் ஆட் ஆகுது. பேனாங்கிறது அதோட அட்ஜெக்டிவ், பென்சில்ங்கிறது அதோட அட்ஜெக்டிவ். நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? பேனா இருக்கிறதுங்கும் போது பேனாவுடைய அட்ஜெக்டிவா நம்ம இருக்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை, இருக்கிறதுங்கிறது ஒண்ணு மட்டும்தான் எப்பவுமே இருக்குது. அது அந்த தத்துவம் பேனாவாக இருக்கிறது, பென்சிலாக இருக்கிறது, மனிதராக இருக்கிறது, விலங்குகளாக இருக்கிறது. அந்த இருக்கிறதுங்கிறது எப்படி வெளிப்படுது? மனிதர்களாகவும் பேனாவாகவும் பென்சிலாகவும் அந்த இருக்கிறதுங்கிறது வெளிப்படுகிறது. தங்கம் எப்படி வெளிப்படுது? நெக்லஸ் ஆகவும் தோடாகவும் மோதிரமாகவும் ஒட்டியானமாகவும் எப்படி வெளிப்படுதோ. ஆனா அங்க இருக்கிறது என்னதுதான்? தங்கம் எப்படி வெளிப்படுது? அதை போல்
இருக்கிறது. தங்கங்கிறதுல என்ன போடணும்? இருக்கிறது. அதுதான் என்னவா வெளிப்பட்டு இருக்குது? பேனாவாகவும் பென்சிலாகவும் உலகமாகவும் மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் தாவரங்களாகவும் வெளிப்படுகிறது. புரிஞ்சுங்களா? அப்ப இருக்கிறதுங்கிறது அங்க தங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி இருப்பது பிரம்ம தத்துவம் இருக்கிறதுங்கிறது அதனுடைய ஒரு அப்ஜெக்டிவ். அது அப்ஜெக்டிவ் கிடையாது, அதுதான் உண்மையில் இருப்பது. அதனோட அப்ஜெக்டிவா எப்படி இருக்குது? பேனா பென்சில்ங்கிற மாதிரி மூல சத்து மட்டுமே இருக்கிறது, அதற்கு மேல் எதையும் நாம் சேர்த்தாமல் இருக்கிறதா கேவல சத்து நிர்விசேஷம். அதுக்கு என்ன கிடையாது? இந்த மாதிரி குணங்கள் மாயனுடைய சத்துவ பென்சில் பேனா எழுது மாயனுடைய வெளிப்பாடு, அந்த குணங்கள் அற்றது. சோ அந்த சத்து எல்லா விசேஷத்துடனும் சேர்ந்து போகிறது. இப்படிதான் எல்லா அது குணமற்றது. ஆனா பாருங்க, தங்கம் எல்லாத்தோட சேர்ந்து போகுது, நெக்லஸோடு சேர்ந்து போகுது, ஒட்டியானத்தோடு சேர்ந்து போகுது. என்னென்ன நாம ரூபங்கள் இருக்கோ அந்த எல்லா நாப்ப ரூபங்களுடன் அந்த சத்து என்ன ஆகுது? கோல்டு சேர்ந்து போகிறது. அதை போல் இந்த சத்து பிரம்ம தத்துவம் எல்லா விசேஷத்துடனும் சேர்ந்து போகும். சோ அந்த பிரம்மம் என்னது? அஸ்தி மாத்திரம், இருப்பது மட்டுமே. நிர்விசேஷ சத்து பிரம்ம. நாம பார்க்கிற அனுபவத்தில் பார்க்கிற சத்து விசேஷத்துடன் கூடியது. நாம பார்க்கிற சத்து விசேஷத்துடன் கூடி இருக்குது, அப்படிதானே? நம்ம பார்க்கிற சத்து எப்படி கூடி இருக்குது? விசேஷத்துடன் நாம ரூபத்துடன் அர்த்தம் கூடி இருக்கிறது. அப்ப என்ன சொல்லலாம்? சவிசேஷ சத்து. சவிசேஷம்னா வித்து விசேஷங்களோட கூடி இருக்கிற சத்தை தான் நம்ம பார்க்கிறோம். நாம அனுபவத்துக்கு நம்ம பார்க்கிற சத்து சவிசேஷ சத்து, விசேஷத்துடன் கூடிய சத்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் என்னது? நிர்விசேஷக, விசேஷமற்றது. எது? கேவல சத்து நிர்விசேஷம். நாம பார்த்துட்டு இருக்கிற சத்து சவிசேஷம், விசேஷத்துடைய சத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு சத்து கண்ணுக்கு தெரியலிங்கிற வேற விஷயம். நீங்க பார்க்கறது எல்லாமே என்னதான்? சவிசேஷ சத்து. அடுத்தது சர்வகதம். எங்கும் இது சங்கராச்சாரிய கொடுக்கிற கேவல சத்துக்கு கொடுக்கிற, சவிசேஷம் இல்ல, நிர்விசேஷ சத்துக்கு. அது என்னவாமா? சர்வகதம், சர்வவியாபி. ஏன்னா நாம பார்க்கிற சவிசேஷ சத்து ஒரு இடத்துல தான் இருக்கும். பேனா அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கும் சவிசேஷ சத்து. ஆனா நிர்விசேஷ சத்து எங்க இருக்கும்? சர்வவியாபி. இப்ப ரெண்டு விஷயம் வருது, நிர்விசேஷ சத்து சவிசேஷ சத்து. மொத்தம் தான் இருக்குது. விசேஷங்கள் அற்ற விசேஷங்களோட கூடிய. இப்ப விசேஷம் அற்றங்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்து, அது நிர்விசேஷம். சவிசேஷம்ங்கிறது விசேஷத்துடன் கூடிய, பேனா பென்சிலோட கூடிய, அந்த விசேஷத்தோடு கூடிய சத்து. இவர் என்ன சொல்றாரு? அந்த நிர்விசேஷ சத்து தான் சர்வவியாபி. நீ பார்க்கிற சவிசேஷ சத்து சர்வவியாபி ஆக முடியாது. இப்ப பேனான்னு என்னது? சத்து. அப்படி யோசனை. பென்சில் என்னது? சத்து. அது விசேஷத்துடன் கூடி இருப்பதால் அது ஒரு இடத்துல தான் இருக்கும். பென்சிலுங்கிறது it occupies one place at a time. ஸோ சவிசேஷ சத்து ஒரு சர்வகதம் ஆக முடியாது. நிர்விசேஷ சத்து தான் சர்வவியாபி. இவ்வளவு நாள நம்ம பிரம்மம் சர்வவியாபின்னு படிச்சிருப்போம். இப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா போறோம். ஒன்னு சவிசேஷம், இன்னொன்னு நிர்விசேஷம். இப்ப எங்கும் வியாபி அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப நீங்க ஒரு ஊதுபத்தி பத்த வைக்கிறீங்க, அதுல இருந்து புகை வருது. அது அப்படியே இந்த ஹால் ஃபுல்லா சர்வவியாபி. அதுக்கு மேல கொஞ்சம் சிந்திக்கணும். சர்வவியாபிங்கிறது அதுக்கு மேல கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா அது எதை சர்வவியாபி பண்ணுது? ஆகாசத்தை. அங்க இருக்கிற ஆகாசத்தை என்ன பண்ணுது? அது அதைத்தான் வியாபகம் பண்ணுது. அங்க இருக்கிற ஸ்பேஸ், அங்க இருக்கிற வாயு, அதைத்தான் அது என்ன பண்ணுது? எல்லா பக்கம் அந்த புகை போய் வியாபகம் பண்ணுது. அதுக்கு மேல சிந்திக்கும் போது அந்த ஆகாசத்தை தான் இந்த புகை சர்வவியாபி பண்ணுது. அந்த ஆகாசத்தையும் வியாபித்திருப்பது நிர்விசேஷ சத்து.
ஆகாசம்ங்கிறது சவிசேஷ சத்து. அது எதை சவிசேஷ சத்தை வியாபித்திருப்பது நிர்விசேஷ சத்து. சவிசேஷ சத்துனது சவிசேஷத்தினுடைய சத்து ஆகாசம், வாயு, நீ பார்க்குற ஊதுபத்தி, புகை, இதெல்லாம் என்னது விசேஷத்துடன் கூடிய சத்து. அதையும் வியாபிக்க கூடியதுதான் நிர்விசேஷ சத்து. சத்து எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதன் மேல்தான் என்ன இருக்குது, விசேஷங்கள் இருப்பை பெறுகிறது. முதல்ல சத்துங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கணும்? புகை மாதிரி புரிந்து கொள்ளாமல் அதற்கு மேலே எட்டி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? சத்துங்கிறது எல்லா இடத்திலும் இருக்குது. அதன் மேல்தான் விசேஷ ஆப்ஜெக்ட் இருப்பை பெறுகிறது. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன இந்த இடத்துல? ஆகாசங்கிறது என்னது? அப்போ ஆகாசத்தை சர்வவியாபி இருப்பது நிர்விசேஷ சத்து. அந்த ஆகாசம் நம்ம பார்வைக்கு தெரியுதுன்னு எடுத்தோம்னா கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஆகாசம் ஒன்று இருக்கு நம்ம புரிஞ்சுக்க பார்த்தீங்களா? அந்த ஆகாசத்தையும் வியாபித்திருப்பதுன்னு புரிஞ்சுக்கணும். எது? நிர்விசேஷ சத்துன்னு புரிஞ்சுக்கணும். எது ஆகாசங்கிறது என்னது? ஏன்னா ஆகாசங்கிறது இருப்பு எப்படி பெறுது? அந்த சத்தை வச்சுதான் அது இருப்பை பெறுது. ஸோ அது சவிசேஷ சத்து. ஆகாசம்ங்கிறது சவிசேஷ சத்து, வாயுங்கிறது சவிசேஷ சத்து, ஊதுபத்தி புகைங்கிறது சவிசேஷ சத்து. இந்த சத்தெல்லாம் சவிசேஷ சத்து எல்லாம் நிர்விசேஷ சத்துல இருப்பை பெறுகிறது. அதையும் வியாபகம் பண்ணுகிறது. அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்? புஸ்தக ரூபமாக இருப்பு புஸ்தகத்தில் இருக்கிறது. மனித ரூபமாக இருப்பு மனிதனிடத்தில் இருக்கிறது. பேனா ரூபமாக இருப்பு பேனாவிடத்தில் தான் இருக்கிறது. புஸ்தகத்தில் தான் வேற ஆட் பண்ணிக்கலாம். புஸ்தக ரூபமான இருப்பு புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. அந்த இடத்துக்கு கன்சைஸ் ஆயிடு பாருங்க. இருப்புங்கிறது அங்கே புஸ்தக ரூபமான இருப்பு புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. மனித ரூபமான இருப்பு மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. பேனா ரூபமான இருப்பு பேனாவிடத்தில் தான் இருக்கிறது. இதெல்லாம் என்னது? சவிசேஷ சத்து. அதனால என்ன சொல்ற? பேனா இருக்கிறது. சோ இருப்பு என்பது எங்கு இருக்கிறது? சர்வவியாபி. இருப்புங்க நாம என்ன நினைச்சுக்கோம்? பென்சில் இருக்குது இருக்குது உடனே இருக்கு. உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்போம்? என்ன இருக்குன்னு சொல்லு. அங்கதான் என்ன ஆகுது? அட்ஜெக்டிவ். இருக்கிறது அப்படின்னா அது சத்தை போய் குறிக்குது. ஒரு பொருளோட ஒரு பொருளுக்குள்ள ஒரு என்னது அதுக்கு இருப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்ப இருக்கிறது நீங்க சொன்னோன்னே உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? இருக்குது, ஓகே, சர்வவியாபி நிர்விசேஷ சத்து. அது போய் அட்ஜெக்டிவ் என்ன ஆட் ஆகுது? பேனா இருக்கிறது, பென்சில் இருக்கிறது. அப்ப அந்த மெயின் இருக்கிறதுல தான் இதெல்லாம் என்ன பண்ணுது? இருப்பை பெறுகிறது. இருப்பு என்பது எங்க இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? சர்வவியாபி, சர்வகதம். அதுதான் சர்வகதம்ங்கிற வேர்டு குறிக்குது. இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா கயிற்றினுடைய சத்து தான். கயிற்றுக்கு என்ன இருக்குது? இருப்புன்னு ஒண்ணு இருக்கா? சவிசேஷ இருப்பு யாருக்கு இருக்குது? கயிற்றுல இருக்கா? அதுதான் அந்த கயிற்றினுடைய சத்து தான் பாம்பு முழுதும் வியாபகமாகி பாம்பாக இருக்கிறது. அங்க பாம்புக்கு என்ன கிடையாது? இப்போ ஒரு மாலை நேரத்துல போறீங்க, ஒரு கயிற்ற பாம்பா பாக்குறீங்க. இந்த இருக்கிறதுங்கிற வேர்டு ஆராய்ச்சி பண்ணுவோம். அது எங்க இருக்குது? உண்மையில கயிறுல தான் அந்த இருப்பு இருந்துட்டு இருக்குது. சோ கயிற்றினுடைய சத்து தான் அங்க என்ன தெரியுது? பாம்பு முழுவதும் வியாபகமாகி கண்ணுக்கு எப்படி தெரியுது? பாம்பாக தெரிகிறது. சோ பாம்பு இருக்கிறது நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்க. அந்த இருக்கிறதுங்கிறது யாருக்கு போய் சேருது? கயிறு. பாம்பு இருக்கிறதுன்னு ஒரு வேர்டு சொல்றீங்க இல்லையா? நான் பார்த்தேன், பாம்பு அங்க இருக்கு, பாம்பு அங்க இருக்கு. அது இருக்கிறதுங்கிறத மட்டும் எடுங்க. அது யாருக்கு சொந்தமானது? கயிற்றுக்கு சொந்தமானது. அதே போல புஸ்தகம் இருக்கிறது. அது இருக்கிறத மட்டும் எடுத்து பாருங்க. அது யாருக்கு சொந்தம்? பிரம்ம தத்துவம். பேனா இருக்கிறது. எப்படி அந்த இடத்துல பாம்பு இருக்கிறதுன்னு ஒரு சென்டென்ஸ்ல கயிற்றை நீங்க பாம்பா பார்க்கும் பொழுது அந்த இருக்கிறதுங்கிறது அங்க யாருதான் உண்மையில் இருக்கிறது? கயிற்றுக்கு இருப்புங்கிறதா என்னது?
வியாபகமாகி பாம்பாக இருக்கிறது. கயிற்றினுடைய சத்து தான் பாம்பு முழுவதும் வியாபகமாகி அங்க என்னவா இருக்குது? பாம்பு இருக்கிறது நம்ம சொல்றோம். அந்த இருக்கிறது யாருக்கு போகுதுங்க? கயிற்றுக்கு சொந்தமானது இருப்பு. ஆனா நான் என்ன சொல்றேன்? பாம்பு பாம்புன்னு சொல்றேன். ஆனா உண்மையில் அந்த இருப்பு எப்படி அந்த கயிற்றுக்கு சொந்தமோ அந்த இடத்துல நீங்க அந்த கயிற்றின் மேல் ஏற்றி வைத்த பாம்புக்க உலகத்தை கொண்டாந்து நிறுத்துங்க. உலகத்தை கொண்டாந்து எங்க நிறுத்தணும்? கயிற்றின் மேல் ஏற்றி வச்ச பாம்பை நீங்க பாக்குறீங்களா? அப்ப உலகம் இருக்கிறது, உலகம் இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? எதை போலத்தான் பாம்பு இருக்கிறது, பாம்பு இருக்கிறது சொல்றதுக்கு சம்பந்தம் என்னது? உலகம் இருக்கிறது, உலகம் இருக்கிறதுன்னு சொல்றது. மாலை நேரத்தில் ஒரு கயிற்ற பாம்பா பார்த்து ஒருத்தர் கத்துறான் பாருங்க, என்னன்னு கத்துறான்? பாம்பு இருக்குது, பாம்பு இருக்குதுங்கிற மாதிரிதான் அங்க அறியாமையின் காரணமாக என்ன பண்றான்? பாம்பு இருக்குதுன்னு கத்திருக்கிறான். நாம என்ன சொல்றோம்? உலகம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது. எஸ், அந்த இருக்கிறதுங்கிறது யாருக்கு சொந்தம்? யாருடைய இருப்பு? பிரம்ம தத்துவம். எப்படி அங்க கயிறு மட்டும்தான் இருந்தது, அந்த இருப்பு யாருக்கு அது கொடுத்துருச்சு? பாம்புக்கு. டெம்பரரியா? அது டெம்பரரி தான். சரிங்களா? இது மாதிரி புரிஞ்சுக்கிறது தான் சர்வகதம். அடுத்தது விரஞ்சனம். சுத்தம்னு அர்த்தம். அஞ்சனம்னா அழுக்குங்க. ஆப்போசிட் நிரஞ்சனம். நிரஞ்சனம் அடுத்த வேர்டு. சுத்தம்னு அர்த்தம். அழுக்கு. அஞ்சனம்னா அழுக்கு, நிரஞ்சனம்னா அழுக்கு அற்றது. எப்பவுமே ஒரு சங்கம் ஏற்படும் போது, ஒரு ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பியோட சங்கம் ஏற்படும் போது என்ன ஆயிருது? புது துணி வாங்கிட்டு வரீங்க, சாயம் போறது, அதை நீங்க தண்ணியில கலக்கும் போது அந்த தண்ணி என்ன ஆயிருது? ரெண்டு சங்கம், சாயமெல்லாம் என்ன ஆயிருது? தண்ணிக்குள்ள போயிருதா? சோ எங்க நீங்க சங்கத்தை பார்த்தீங்கன்னாலுமே ஒன்னுடைய குணம் இன்னொன்னு என்ன ஆயிரும்? நல்ல பையனா பார்த்து பழகு, நல்ல சகவாசம் வச்சுக்கோ. ஏன்? அவனுடைய குணம் என்ன ஆயிரும்? உனக்கு வந்துடும். ஸோ யாரோடு சங்கம் வைக்கிறோமோ அதனுடைய குணம் ஏனுடைய சங்கம் பிக்கு, அதே மாதிரி பியினுடையது சில சமயம் போகலாம். ஸோ இந்த மாதிரி அழுக்காகிறது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ பிரம்ம தத்துவம் விசேஷம் இருக்கு. அந்த விசேஷத்தில் இந்த இருப்புங்கிறது அதனுடைய சொந்தம். இத்தனைக்கு இடம் கொடுக்குது. எப்படி கயிறு பாம்புக்கு இடம் கொடுத்தது, அந்த மாதிரி சத்து உலகத்தில் இருக்கிற பிரம்ம தத்துவம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? கொடுக்குதா? பேனா, பென்சில், புத்தகம் உலகத்துக்கு என்ன பண்ணுது? இருப்ப கொடுக்குதா? ஒரு சங்கம் ஏற்படுதா ரெண்டுக்கும்? அப்போ இந்த அந்த விசேஷத்தினுடைய எது? மனம், புத்தி, மனிதனுடைய மனம் எது வேணா எடுத்துக்கலாம். அது விசேஷங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட்ஸ். அதனுடைய அழுக்கு இதுக்கு வந்து ஒட்டிக்குமா? ஒட்டாது. பிரம்ம தத்துவம் இருப்பு எல்லா எதை சொல்றது? அந்த சங்கம் நாள பிரம்ம தத்துவம் பொல்யூட் ஆகாது. அதுதான் சொல்றது. அசங்கம். சங்கமாக இருந்தாலும் அந்த சத்து எங்கெங்க வெளிப்படுது? பென்சிலுக்கு அந்த சத்து இடம் கொடுக்குது, பேனாவுக்கும் கொடுக்குது, திருடனுக்கும் கொடுக்குது, நல்லவனுக்கும் கொடுக்குது, கெட்டவனுக்கும் கொடுக்குது. அப்ப எல்லாத்தோட அது சங்கம் ஏற்படும் போது அது பொல்யூட் ஆகாது. ஏன்னா ஜென்ரலா நம்ம பார்க்குற விஷயம் எல்லாம் பொல்யூட் ஆயிருது. ஆனா இந்த சத்து பொல்யூட் ஆகாது. இது நம்ம வாழ்க்கையில சொல்லுவோம். ஒரு வைராகியம் இல்லாத ஒரு அறகுறையா இருக்கிற ஆளோட நீங்க சேர்ந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நினைச்சிருக்கிற வைராகியம் என்ன ஆயிரும்? போயிருது. இஃப் யூ ஜாயின் வித் போகி யூ வில் பிகம் அ போகி. இஃப் யூ ஜாயின் வித் யோகி யூ வில் பிகம் யோகி. இல்லைங்களா? யாரோட சேர்றோமோ யோகியோட சேர்ந்தா யோகி ஆகிற வாய்ப்பு கிடைக்கும். போகியோட சேர்ந்தவன் என்ன கிடைக்கும்? போகியோட சேர்ற மாதிரியே சங்கம். ஒரு நல்லவன் ஒரு சங்கம் வித் பி, ரிசல்ட் என்ன ஆகுது? பியினோட பழக்கம் என்ன ஆயிருது? அந்த ஏக்கு வந்துற மாதிரி சத்துக்கு இத்தனை விசேஷங்கள் வந்து சேருதே. சத்தோட வந்து இத்தனை விசேஷங்கள் உலகத்துல பார்க்குற எல்லா பொருளும் வந்து சேருதே. அப்ப சத்து பொல்யூட் ஆயிருமானா? ஆகாது. அழுக்கு நீ அங்க அழுக்கு என்பது கிடையாது. இத்தனை நாம ரூபத்தை வச்சிருக்கிற இந்த சத்து அது அழுக்காகி விடுமா என்றால் அந்த நாம ரூபங்கள் இவ்வளவும் தம் மேல வருவதற்கு அது அனுமதி கொடுத்திருக்கேன். அது அழுக்காயிருமா? நெக்லஸாக தோற்றமளிப்பதால் தங்கம் அழுக்காயிருமா? வளையலாக தோற்றமளிப்பதால் தங்கம் தன்னுடைய பெருமையை அழுக்காயிருமா? அதேதான் இங்கே நெக்லஸா தோற்றம் அளிக்கிறதுனால தங்கத்துக்கு குறை வந்து விடுமா? இல்லை.
ஒரு வைரமா ஒரு ஆரமாக தோற்றமளிப்பதால் அந்த இடத்துல தங்கத்துக்கு குறை வருதா என்ன? வராது. அதை போல ஏன் வராது? ஒன்று சத்தியம், இன்னொன்று என்னது? மித்தியா. தீர்ந்து போச்சா? ஒரே அடி. ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ். ஒரு ரியாலிட்டி இருக்கிறத அதே ரியாலிட்டி இன்னொன்று அழுக்கு பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ் இருக்கிறத ஒன்று என்ன பண்ண முடியாது? மித்தியா சத்துவத்தை டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி அங்கே ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அது நாயை கண்டா கல்லக்கான எடுத்துக்குங்க. நாயை பார்க்குறவங்க அது ஒரு நாய் கல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது அந்த கல் தான் அங்கே இருக்குது அப்படின்னா நாயினுடைய குணத்தினால் அந்த கல் பாதிக்கப்படுமா என்ன? யோசனை பாரு. கல்லு தான் இருக்குது, ஆனால் நாயை தோற்றம் அளிக்குது. அப்போ நாய் மாதிரி அது நாயினுடைய குணமெல்லாம் அந்த கல்லுக்கு வந்துடுமா என்ன? ஒரு மரத்தில் செஞ்ச யானை, அந்த யானையோட குணமெல்லாம் அந்த மரத்துக்கு வந்துடுமா என்ன? ஆனால் மரம் இருக்கு, அங்கே இருக்கு. ஆனால் அதனால் ஏன் வராது? நல்லா தெரியும் நமக்கு. ஏங்க அது காட்சிக்கு மட்டும் இருக்கிறது யானை, காட்சிக்கு மட்டும் இருக்கிறது கல். அங்கே இருக்கிற கல்லை போய் இது எப்படிங்க ஒரிஜினலாக இருக்கிறது கல், காட்சிக்கு மட்டும்தான் நாய் இருக்குது. எப்படி போய் ரெண்டு ஒன்று முட்டிக்கும்? இந்த நாயினுடைய குணம் எப்படிங்க கல்லுக்கு வரும்? கேட்குறமா இல்லை நல்லா விவரமா? அதே மாதிரி யானை மரத்தினால் ஆணை, யானையோட குணமெல்லாம் அந்த மரத்துக்கு வந்துருவாங்க. எப்படிங்க வரும்? யானைங்கிறது வெறும் தோற்றம் தான், அதனுடைய குணம் எப்படி போய் அந்த மரத்துக்கு வரும்? சொல்ல தெரியுதுல்ல, வராதுன்னு. அதே தானே உலகமும். சத்து, மரம், யானை, உலகம். அந்த யானையோட குணம் எப்படி அந்த மரத்துக்கு வராதோ, அந்த நாயினுடைய குணம் அந்த கல்லுக்கு வராதோ. ஏன் வர்றதில்லை? ஏங்க அந்த நாயோட குணம் அந்த கல்லுக்கு வர்றதில்ல, அந்த யானையோட குணம் அந்த யானைக்கு வர்றதில்ல? ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி. ஏன்? ஒன்று உண்மை, இன்னொன்று என்னது? பொய். காட்சிக்கு மட்டும் இருப்பது தான் யானையும், காட்சிக்கு மட்டும் இருப்பது தான் நாயும். அதனால தான் டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ். ஒன்று மரம்ங்கிறது என் கல்லுங்கிறது அங்கே எப்போவுமே இருப்பது, அந்த இடத்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் அது சத்தியம். அந்த இடத்துல எது மித்தியா? நாயும் யானையும்ங்கிறது என்னது? காட்சிக்கும் அனுபவத்துக்கு மட்டும் இருப்பது, அது டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி. அதனுடைய குணமெல்லாம் எங்கே வராது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதே மாதிரிதான் இந்த உலகம் காட்சிக்கு மட்டும் இருக்கிறது, தன்னுடைய குணத்தை எது மேலே போய் ஒட்ட வைக்க முடியாது. நாய் வாழாட்டுற மாதிரி அங்கே இருக்கிற கல்லினால் செய்யப்பட்ட நாய் என்ன ஆகாது? வாழையாட்டாது, கடிக்காது, துரத்தாது, கடிச்சா நோய் வராது, ரேபிஸ் வராது, எதுவும் கடிக்காது. முதல்ல கடிச்சா எதுவுமே அங்கே ஒட்டாது. நாயோட குணம் இத்தனை இருக்கே, அந்த நாயாக தெரிந்து கொண்டிருக்கிற கல்லுக்கு ஏதாவது போய் ஒட்டுமே என்ன? அதனாலதான் தைரியமே என்ன பண்றோம்? கிட்ட போறோம். மரத்து இவ்வளோ பெரிய யானையா இருந்தாலும், மரம் நமக்கு மேல ஒரு அடி யானையா இருந்தாலும் எப்படி தைரியமா போறோம்? அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. என்ன அந்த இடத்துல என்ன அறிவு இருக்குது? சத்தியத்தை அந்த மித்தியா போய் தொட முடியாதுன்னு அறிவு நமக்கு அந்த இடத்துல இருக்கு. மித்தியாங்கிறது என்னது? யானை. அது போய் அந்த மரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. மரம் அந்த இடத்துல மரமாத்தான் இருக்க போகுது. அது அதனுடைய குணத்திலிருந்து அழுக்குப்படாது. நாயினால் நாய் குணம் கல்லுக்கு கிடைக்காது, யானையினால் யானை குணம் அந்த மரத்துக்கு கிடைக்காது. அந்த தைரியத்தை கிட்ட போய் நம்ம நிக்கிறோம். ஒரிஜினல் யானையா இருந்து வச்சுக்க, கிட்ட போயிருமே என்ன? ஐயோ துரத்தும் பயப்படுவோம். ஏன் பயம் இல்லைங்க? அது வெறும் அதேதான் உலகம். இது அப்படியே நீங்கள் எக்ஸாம்பிள் நல்லா ஆழமாக திங்க் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே இங்கே உலகத்துக்கு வச்சிங்கன்னா நாம் பார்க்குறது திருடனாக இருக்கலாம், கொலகாரனாக இருக்கலாம், என்னது நாயாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம். ஆனால் அதனால் எது பாதிக்கப்படுவதில்லை? அந்த மரமோ கல்லோ பாதிக்கப்படாதுன்னு எப்படி நமக்கு தெரியுதோ, அதை போல் இந்த சத்துங்கிறது எதோட என்ன கிடையாது? அசங்கா. எதனாலும் அந்த சத்தை பாதிக்கப்படாது. பாதிக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா, கல்லில் இருக்கிற யானை நாய் கல்லை பாதிக்குதுன்னு சொல்றதுக்கு சமம். இந்த நாயா செதுக்கணுங்களா, இந்த நாயினால கல் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு சமம். ஏன்னா சத்துதான் யாரு? நான். ஸோ என்ன வராது அந்த சத்துக்கு? நெவர் சம்சார துக்கம். எப்பொழுதும் அது வெளித்தோற்றத்துக்கு வந்தாலும் சரிங்க, நிரஞ்சனம் எது அந்த வெளித்தோற்றத்துக்கு இருந்தாலும் சரி, வெளித்தோற்றத்துக்கு வராது இருந்தாலும் சரி, இந்த நாம ரூபா வெளி தோற்றத்துக்கு வந்திருந்தாலும் சரி அல்லது வெளி தோற்றத்துக்கு வராமல் இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுது? அழுக்குப்படியாமல் அதே சமயம் தன்மேல் எல்லாவற்றையும் அது மேல் வைத்துக் கொண்டிருக்கிறது. கல்லு அழுக்குப்படியாமல் நாயை தன்மேல் வைத்திருக்கிறது. மரம் அழுக்குப்படியாமல் குணத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அழுக்குற குணத்தை, யானையுடைய குணத்தை எதையும்
மரம் ஏற்றுக்கொள்ளாமல் யானையாக தோற்றமளிக்கிறது. நாயினுடைய குணத்தை எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் கல் எப்படி இருக்குது? நாயாக. அதை போல் இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் அழுக்குப்படியாமல், உலகத்தில் எத்தனையும் அழுக்கு, அதனால் அழுக்குப்படியாமல் அதே சமயம் எல்லாவற்றையும் தன்மேல் அந்த சத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அங்க கல்லுங்கிற ஒன்னேதான் வச்சிருக்குது. இப்ப அந்த கல்லுங்கிறதுக்கு பதிலாக சத்தை போடுங்க. அந்த சத்து எல்லாவற்றையும் தன்மேல் வைத்துக் கொண்டிருக்கிறது. நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த வகுப்பை திருப்பி கேட்டு பாருங்க, அப்படியே சூப்பரா புரிஞ்சிடும். சத்து ஒண்ணு, அந்த இடத்துல நாயை மட்டும்தான் அந்த கல் வச்சிருக்குது, மரம் யானை மட்டும்தான் வச்சிருக்குது ஒன்னொன்னு. ஆனா இங்க இருக்கிற சத்து என்னது? எல்லாவற்றையும் அழுக்குப்படியாமல் அதே சமயம் எல்லாவற்றையும் தன்மேல் அது வைத்துக் கொண்டுள்ளது. நிரஞ்சனம். அந்த வேர்டு தான் சங்கராச்சாரிய சொல்ற வேர்டு நிரஞ்சன். எப்பொழுதும் வெளித்தோற்றத்துக்கு வந்தாலும் சரிங்க, வெளித்தோற்றத்துக்கு வரலினாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும், பூனையா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், அது நெவர் சம்சாரம். அது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? அழுக்குனா சம்சாரத்தினால் அது பாதிக்கப்படாதது. நாட் சம்சாரி அட்டா, நோ டிண்ட் ஆஃப் சம்சாரா. இந்த சத்து இத்தனை ஏற்றி வச்சிருந்தாலும் நோ சம்சாரம். சோ உண்மையான இத்தனையும் நாம ரூபத்தையும் அது அனுமதி கொடுக்குதே தம் மேல ஏத்திக்கிறக்கு. இந்த கல்லு நாயை தம் மேல ஏத்திக்கிறக்கு அனுமதி கொடுத்துதே. அந்த மரம் யானையை தன்மேல் ஏற்றிக்கொள், மரம் தான் மரம் யானையை தம் மேல ஏத்திக்கிறக்கு என்ன பண்ணுச்சு? அனுமதி கொடுத்துதுங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. அந்த கல்லு தம் மேல யாரை ஏற்றி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு? நாயை ஏற்றி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அந்த அனுமதி பத்தி யோசனை பண்ணீங்கன்னா அது உண்மையான அனுமதி அல்ல. அதனாலதான் தொடர்ந்து இல்லை. ரெண்டும் உண்மையான அனுமதி அல்ல, ஒரு அத்தியாச அனுமதி. அந்த அனுமதிக்கு பேர் என்ன? உண்மையான அனுமதி கொடுத்திருந்தால் அந்த கல்லு உண்மையான அனுமதி என்னன்னு, நான் நாயாக வந்து நாயே உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ வந்து எம்மோட இருந்துக்கன்னு உண்மையான அனுமதி கொடுத்திருந்தால் நாய் தன் குணத்தில் எது மேலே ஏற்றிருக்கோம்? கல்லு மேலே ஏற்றி வச்சிருக்கோம். அந்த யானை எதுக்கு, மரம் எதுக்கு அனுமதி கொடுத்தது? யானைக்கு அனுமதி கொடுத்ததா? அந்த அந்த இடத்துல திங்க் பண்ணி பாருங்க. மரம் அனுமதி கொடுத்தனாலதான் அங்க யானையே தெரியுது. இப்ப அந்த அனுமதிங்கிறத இடத்த திங்க் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே அந்த மரம் யானைக்கு அனுமதி கொடுத்திருந்தா என்ன பண்ணும்? அதை யானையோட குணத்தில ஏற்றி வச்சிருக்கோம். இங்க என்னது? அனுமதி என்பது இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான அத்வைத பிலாசபி புரிஞ்சுக்கிட முக்கியமான இடம். அனுமதி கொடுத்திருக்கு சத்து, தன்மேல் எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கா. அது மாதிரி எல்லா உலகம் முழுவதும் அந்த சத்து ஏற்றி வச்சிருந்தாலும் அதை தன் மேல ஏத்தறக்கு அனுமதி கொடுக்கிற மாதிரி தோணி இருந்தாலும் அது உண்மையான அனுமதி அல்ல. அதுக்கு பேர் தான் அத்வைதத்துக்குன்னு புரிந்து கொள்ள அத்தியாசம். அத்தியாசம் அனுமதி அல்ல, அதுக்கு பேர் என்னது? அத்தியாசம். இட் இஸ் நாட் அனுமதி, அத்தியாசம், ஏற்றிக்காணுதல். அப்போ ஏற்றிக்காணுதல் அப்ப யார் வர்றா? தேர்ட் பர்சன் வர்றான். இப்போ ஒரு கல்லு நாய் அதுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பாக்குறான் பாருங்க, பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஒருத்த பாக்குறான் பாருங்க, அவனுக்கு தான் பிரச்சனையே தவிர அந்த கல்லுக்கும் அந்த நாய்க்குமோ அந்த மரத்துக்கும் அந்த யானைக்குமோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்குதான் பிரச்சனை? பார்ப்பவன். அவனோட விஷன்ல தான். நான் இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தில் தான் எனக்கு பிரச்சனையே தவிர படைக்கப்பட்டதில் குறையதும் இல்லை. நான் என்ன சொல்றதில்ல, என்னை கொண்டு போய் கல்லு மேலே ஏற்றிட்டான்னு நாயும் புலம்புறது இல்லை, என்னை கொண்டு போய் மரத்தில் ஏற்றிட்டான்னு யானையும் புலம்புறது இல்லை, மரம் என்ன பண்றதில்லை, என் மேலே கொண்டாந்து யானைக்கு ஏற்றி வச்சுட்டான்னு மரமும் புலம்புறது இல்லை, கல் வந்து என் மேலே கொண்டாந்து நாய் ஏற்றி வச்சுட்டான்னு அதுவும் புலம்புறது இல்லை. உலகம் ஏன்னா அங்க உண்மையாலுமே ஏற்றி வைத்தல்ங்கிறதே இல்லை. ஏன்? இருப்பது கல்லு மட்டும்தான், அங்க இருப்பது மரம் மட்டும்தான். யாருடைய பார்வையில பிரச்சனை வருது? அதை பார்க்கிற குழந்தை என்னவா பயப்படுது? அஜ்ஞானத்தின் காரணமாக. ஐயோ நாய், ஐயோ யானைன்னு அஜ்ஞானத்தினால நம்ம தான் பயந்துட்டு இருக்கிறோமே தவிர அங்க உண்மையான ஏற்றி வைத்தல்ங்கிறது என்ன கிடையாது. அதனால எனக்கு பேர் அத்தியாசம். ஏற்றி வைப்பதை போல் அப்படிதான் சொல்லணும். உண்மையில் அங்க ஏற்றி வைக்கல. ஏற்றி வச்சிருந்தா ரெண்டு புலம்பிக்கும், நாயும் கல்லும் புலம்பிக்கணும், மரமும் யானையும் புலம்பிக்கணும். அங்க ஏற்றி வைத்தல்ங்கிறது கிடையாது. அப்ப ஏற்றி வச்ச மாதிரி தெரியுதே, அதுக்கு பேர் தான் அத்தியாசம்.
அதுதான் முக்கியமான வேர்டு. அத்வைதிங் புரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு அத்தியாசம். அதனாலதான் என்ன ஆகிறது இல்லைங்க, அழுக்கு, நாயினுடைய அழுக்கு கல்லுக்கும் போறதில்ல, யானையினுடைய அழுக்கு மரத்துக்கு போறதில்லை. அதுபோல இத்தனை விஷயங்களை ஏற்றி வச்சாலும் அந்த சத்துக்கு அந்த அழுக்கு போவதில்லை. ஏன் இருப்பதெல்லாம் என்னதான், கல்லு தான். அங்க இருப்பது மரம் தான், இங்க இருப்பது சத்து. அடுத்தது அவயவம், நிரவயம் சொல்லுவோம். நிரவயவம், அவயவ ரஹிதக, உறுப்புகள் அற்றது. அந்த பிரம்மத்தில் என்ன கிடையாது, நோ பார்ட்ஸ், உறுப்புகள் அற்றது, நோ பார்ட்ஸ். ஏன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி தான் உலகமாக மாறி இருக்குது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. இது தவறான கூற்று. பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி என்னவா மாறி இருக்குதாமா, உலகமா மாறி இருக்குது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படி கிடையாது. பிரம்மத்துக்கு என்ன கிடையாது, இந்த பாதி பார்ட்ஸ், பாதி மாறுறது. அதுக்கு தான் சொல்லுவார் சுவாமி சங்கராச்சாரிய சொல்லுவார், இது எப்படி இருக்குன்னா, ஒரு முட்டையில பாதி குஞ்சு பொரிச்சிரு, மிச்ச பாதிய ரோஸ் போட்டு ஆம்லெட் போட்டு கொடுத்துருன்னு சொல்ற மாதிரி இருக்கடா. அதுதான் அது எக்ஸாம்பிள். பிரம்மத்துக்கு ஒரு பகுதி தான் உலகம், மற்றது அப்படியே இருக்கிறதுங்கிறது என்ன சொல்றது, இப்படி கூறவங்களும் இருக்காங்க. அது தவறு. ஏன்னா பிரம்மத்தில் என்ன கிடையாது, பிரம்மம் ரெண்டாக பிரிவது இல்லை, நோ பார்ட்ஸ். சோ நாம ரூபங்களை கொடுப்பதால் எத்தனையோ நாம ரூபத்தை அது வச்சிருக்குது. அதனால பிரம்மத்தில் என்ன கிடையாது, பிளவு என்பது கிடையாது. இப்ப நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் இருக்கு, ஆனா இருக்கிற ஆள் என்னதான் ஒருத்தன், அவனுக்கு உறுப்புகள் நிறைய இருக்க மாதிரி அந்த இடத்துல எத்தனை பொருள்களை அது இருப்பிடம் கொடுத்து வச்சிருந்தாலும் அதுல எந்த விதமான உறுப்புகளும் அதற்கு கிடையாது, அதுக்குள்ள எந்த மாற்றமும் கிடையாது. அதை போல அது அவயவங்கள் அற்றது. அதுக்குள்ள பார்ட்ஸுங்கிறதோ பிளவுங்கிறதோ உறுப்புகள்ங்கிறதோ, இப்ப நம்ம ஒரு ஜடம், ஒரு மசில் இருக்குன்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்கள் இருக்கு, கை காலு, அந்த மாதிரி அது அங்கங்களுடையது கிடையாது. அடுத்தது ஏக்கமேவ அத்விதீயம், அஞ்சாவது இரண்டற்ற ஒன்று. தனக்குள் அது வேற்றுமை. இப்ப வேற்றுமைன்னு என்னென்ன வேற்றுமை இருக்குது, 3 வேற்றுமை நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸ்வகத பேதம், ஸ்வகத 3 வேற்றுமை. வேற்றுமைனால 3 தாங்க, 3மே அதுல இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம். இது நம்ம பாக்குற இந்த உலகத்துல இந்த 3 பேதம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வகத பேதம், ஒரு மரம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலேன், அதுக்குள்ள என்ன பேதம் இருக்குது, தண்டு, இலை, பூ, காய், இதெல்லாம் ஸ்வகத பேதம். மரம் ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள எத்தனை இருக்குது பேதம், இத்தனை பேதம் இருக்கு. அதுக்கு பேர் ஸ்வகத பேதம். இந்த மாதிரி பேதம் பிரம்மத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன பாக்குறோம், சஜாத்திய பேதம். அப்படின்னா மரத்துல பாருங்க, மாமரம், பலாமரம், எலுமிச்சை மரம், பூக்கிற மரம், பூக்காத மரம், எத்தனையோ மரங்கள், சஜாத்திய பேதம். அந்த மாதிரி பிரம்மனில் என்ன கிடையாது, சஜாத்திய பேதம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்கும். எலுமிச்சை மரம்னு ஒரு ஜாதி, மாமரம்ங்கிறது ஒரு ஜாதி. இது பாத்தீங்கன்னா இந்த மாம்பழம் நல்ல ஜாதி, இந்த மாம்பழம் சீசல சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேதங்கள் இருக்கு. மாமரம்னு எடுத்து அதுலயே என்ன இருக்குது, தங்க ஜாதியில பேதம். அந்த மாதிரி பேதம் பிரம்மனில் கிடையாது. அடுத்து என்ன பேதத்தை பார்க்கிறோம், விஜாத்திய பேதம். ஒரே மரம் தான், அதுக்குள்ள பார்த்தா சஜாத்திய பேதம் என்னன்னு தெரியணும். ஸ்வகத பேதம் ஃபர்ஸ்ட், அதுக்குள்ள இருக்கிற இலை கலப்பு. சஜாத்திய பேதம்னா அந்த மாமரம் என்ன கிடையாது, எலுமிச்சை மரத்துல வேறுபட்டது. அந்த மாமரத்துக்குள்ளேயே ஜாதி இருக்கும், பங்கனப்பள்ளி, சேலம், குண்டு, இப்படி சொல்றேன் பாத்தீங்களா, கிளிமூக்கு, இதுல என்னது அந்த மரம் அதே மாமரம் தானே, மற்ற மாமரத்துல அது என்ன ஆகுது, சஜாத்திய பேதம் அது இருக்கும். அடுத்தது விஜாத்தியம், டிஃபரெண்ட் மரம் என்னது, கொடியல்ல. அந்த மாமரம் என்ன எதுல இருந்து மற்றதிலிருந்து அது வேறுபடுவது, முற்றிலும் வேறுபட்ட ஜாதிக்கு அப்பாற்பட்ட பேதம். இந்த 3மே எது ஸ்வகத பேதம். ஒரு மரம் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஸ்வகத பேதம், சஜாத்திய தன் ஜாதிக்குள்ள இருக்கிற பேதம், ஜாதியே இல்லாத வேறொன்று அது வேறுபடுது.
செடி கொடியிலிருந்து மரம் வேறுபடுது. தாவரம் போட்டோம்னா செடி கொடியிலிருந்து அது வேறுபடுது. அது விஜாத்திய பேதம். அந்த மாதிரி 3 பேதமும் பிரம்மனில் இல்லைன்னு உறுதி. அப்ப ஏக்கமேவ அத்விதீயம். ஏக்கங்கிறது ஸ்வகத பேதம் இல்லைங்கிறதுக்காக அந்த ஏக்கம்ங்கிற வேர்டு போட்டிருக்கு, இறைவன் போடுறாரு. சஜாத்தியத்துக்கு ஏக்கமேவ அத்விதீயம் அப்படிங்கிறத அந்த சஜாத்திய விஜாத்தியத்தை அவர் அதை போடுறார். ஏக்கம்ங்கிற வேர்டு ஸ்வகத பேதம் இல்ல, ஏக்கம் ஏவ அத்விதீயம். இந்த ஏவ அத்விதீயம்ங்கிறத எதை குறிக்குது? மற்ற 2 சஜாத்திய விஜாத்திய பேதம் இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் ஏக்கம் ஏவ அத்விதீயம். ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேதரகிதக. அதைத்தான் அவர் என்ன வேர்டு போடுறாரு இறைவன்? ஏக்கம் ஏவ அத்விதீயம். அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிதான் அவர் இறைவன் சொல்றார். முற்றிலும் அது வேதம் ஏக்கமேவ அத்விதீயம். அது இரண்டற்ற, எந்த வேறுபாடும் தனக்குள் அற்ற. என்னென்ன பார்த்தோம்? நிர்விசேஷம், சர்வகதம், நிரஞ்சனம், நிரவயவம். இப்படிப்பட்டதுதான் கேவல பிரம்ம, கலப்படமில்லாத பிரம்ம, நிர்குண பிரம்ம லட்சணம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நீங்க சவிசேஷம் போட்டீங்கன்னா, பிரம்ம போட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். அது 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 அல்ல. இப்ப கேவல பிரம்ம. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிருஷ்டிக்கு முன்னால கேவல சத்து, டியூரிங் சிருஷ்டி நாம ரூப சத்து. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே மாறுது. சிருஷ்டிக்கு முன்னால என்னது? கேவல சத்து. டியூரிங் சிருஷ்டி எடுத்துக்கலாம், லயம் அப்புறம் பார்க்கலாம். டியூரிங் சிருஷ்டி என்ன இருக்குது? நாம ரூப சத்து. அப்பதான் சிருஷ்டிக்கு முன்னாலேயும் பிரம்மம் இருந்தது, சிருஷ்டி எப்பவும் பிரம்மம் இருக்குன்னா எப்படி இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நாம ரூப சத்து. அவ்யக்தம் என்ன ஆயிருக்குது? வியக்தமாக ஆயிருக்கு. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இருக்கிறது சத்து தான், சிருஷ்டிக்கு முன்னாலே சத்து தான். நீங்க ஒரு ஒரு உலகத்தை நீங்க அந்த யானை, நாய், நீங்க எப்படி பார்த்தாலும் அங்க இருக்கிறது என்னதான்? கல்லு தான், மரம் தான். ஆதாரம் தான் என்ன இருக்குது? யானை. அந்த யானையா செய்யறதுக்கு முன்னால் அங்க என்னதாங்க இருந்தது? மரம் தாங்க இருந்தது. யானையை செஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்னதாங்க இருக்குது? மரம் தாங்க இருக்குது. அந்த யானை ஒரு மையம் உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்க என்னதான் இருக்க போகுது? மரம் தாங்க இருக்க போகுது. ஒரு நாயை, கல்லை என்னவா பார்த்தோம்? நாயை பார்த்தோமா? அந்த நாயாக தெரிவதற்கு முன்பு அங்க என்னங்க இருந்தது? கல். இப்ப நாயா தெரியும் போதும் அங்க என்னதான் இருக்குது? கல்லு. நாளைக்கு அந்த நாய் ஷேப் உடஞ்சு கல் உடஞ்சிச்சு வச்சுங்க, அப்போ என்னதாங்க இருக்க போகுது? இதுதான் உலகமாக தோன்றாமல் சத்து, உலகமாக தோன்றுகிற சத்து திருப்பி என்னதான்? கேவல பிரம்மத்துக்கு போயிடும். கேவல பிரம்ம, சகுண பிரம்ம, நிர்குண பிரம்ம, சகுண பிரம்ம, மறுபடியும் என்னதான்? நிர்குண பிரம்ம. இதுதான் 3 நிலை. களிமண், நீங்க அந்த உதாரணத்தை வச்சுக்க, பானை, களிமண் ஒரு தத்துவம், அவ்யக்த நாம ரூபா ஒண்ணு, வியக்த நாம ரூபா. களிமண் தான் இருக்குது. முதல்ல எப்படி இருந்தது? களிமண் அவ்யக்த நாம ரூபமா இருந்தது, வியக்த நாம ரூபமா மொத்தத்தில் இருக்கிறது என்னதான்? களிமண். அதே போல இந்த உலகம்ங்கிறது என்னது? இருந்தது என்னதான்? பிரம்மம். அது அவ்யக்தமாக நாம ரூபா இருந்தது, இப்ப வியக்த நாம ரூபமாக இருக்கிறது என்னதான்? பிரம்ம தத்துவம். அந்த வியக்தமான சத்தத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? யாரு பதில் சொல்ல முடியும்? வியக்தமான சத்தத்தை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? உலகம்னு சொல்றோம். உலகம்னு சொல்றோம். நாயின்னு அந்த குழந்தை சொல்லுது, யானைன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்?
அந்த மாறாத அந்த தத்துவத்தை தான் நாம என்ன பண்றோம், வெக்தமான நாம எங்க கவனம் வைக்கிறோம், நாம ரூபத்தில் மட்டும் கவனம் வச்சுட்டு இருக்கிறனால நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், உலகம் உலகம் உலகம்னு, நாய் நாய் யானை யானைங்கிற மாதிரி. அந்த குழந்தை எதுல கவனத்தை வைக்குது, நான் வெளிவந்த ஞாபக ரூபத்தை மட்டும்தான் கவனம் வைக்குது. அதனால அந்த குழந்தை என்ன சொல்லிட்டு இருக்குது, அது மாதிரி we are kids என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், உலகம் 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 உலகம். இறைவன் கூப்பிட்டு சொல்றாரு, ஏய் உலகமா, நாயா, நோ யானையா. பேரண்ட் என்ன சொல்றாங்க, நாயும் இல்லை அங்க குதிரை யானையும் இல்லை, நாயும் இல்லை யானையும் இல்லை, அங்க இருக்கிறது மண்ணு கல்லு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருப்பது நாயாக தோற்றமளிப்பதற்கு முன்பும் அங்க கல்லுதான் இருந்தது, நாயாக தோன்றும் போது அது கல்லுதான் இருக்குது, நாளைக்கு அது உடைஞ்சால் என்னதான் அங்க இருக்குது, கல். அதை போல் நீங்க பார்க்கிற இந்த உலகம் என்பது நாம ரூபம் வியக்தமான நிலையில் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையில் இங்க இருக்கிறது சவிசேஷ சத்து. அப்ப இதுக்கு முன்னால நிர்விசேஷ சத்து. மொத்தத்துல தோற்றத்துக்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்தது நிர்விசேஷ சத்து. இப்ப பாக்குறது என்னதான், சவிசேஷ சத்து. மொத்தத்துல இருக்கிறது என்னதான், சத்து சத்து சத்து. ஆனா அந்த குழந்தை என்ன கத்திட்டு கிடக்குது, நாய் நாய் குதிரை குதிரைன்னு அந்த குழந்தை கத்திட்டு கிடக்குது. ஆனா உண்மை தத்துவம் அங்கிருப்பது மரத்தை தவிர்த்து, அந்த கல்லை தவிர்த்து எதுவும் கிடையாது. அது எனக்கு புரியலேன்னு அந்த குழந்தை சொல்லுச்சுன்னா அது குழந்தையினோட ப்ராப்ளம், அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு அப்படி பார்க்க முடியலையே, எனக்கு நாயாவே தெரியுதே, ஐயோ பயமா இருக்கே பயமா இருக்கே பயமா இருக்கே, சம்சாரம் சம்சாரம் சம்சாரம், ஐயோ கடிச்சிருமோ, ஊசி போடணுமோ, இங்க ஊசி போடணுமோ, ஐயோ நான் ஓடிடுறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த உலகமே பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு. பயம் துவைதாத் பயம் பவதி. எப்ப அந்த குழந்தை துவைதமா பாக்குதோ பயம் பவதி. இந்த உலகத்தை நம்ம சத்தா பாக்குற வரைக்கும் பயம், துவைதமா பாக்குற வரைக்கும் என்னதுதான், துவைதாத் பயம் பவதி. அடுத்த சென்டென்ஸ் நம்ம உபனிஷத் பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த விளக்கணத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுது, சந்தேகத்தை ஒரு மனநம், அதாவது ஒரு தவறு வந்துடக்கூடாது, புரிதலில் ஒரு தவறு வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு டவுட் அதே கிளியர் பண்ணி என்ன அதே கிளப்பி அதே என்ன சொல்லுது பதிலும் சொல்லிக்கிறது. ஏன் என்ன சொல்றாங்க எல்லாரும் நிறைய பேரு, சூன்யத்திலிருந்து நீங்க அப்படியே அந்த சத்துக்கு பதில் அவங்க என்ன வேர்ட் ரீப்ளேஸ் பண்றாங்க, சூன்யத்திலிருந்து இந்த உலகம் சூன்ய அதிஷ்டானம் ஒண்ணுமே இல்லாதனா சூன்யம், புத்த மதமே இதுதான் நிக்குது, சூன்யத்திலிருந்து அசத்திலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நெகேட் பண்றதுனா அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.